Hello guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி chicken biryani. So குக்கர்ல ரொம்ப ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். So நான் இன்னைக்கு வந்து இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ்ல ஃபீஸ்ட் ரோசனா அப்படின்றது தான் எடுத்துர்க்கேன். இது வந்து அரிசி வந்து முழுசா இருக்காது, கொஞ்சம் உடைஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆனா டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களுக்கு அரிசி பெருசா வேணும்னா அந்த மாதிரி பாஸ்மதி ரைஸ்லயே லாங் கிரைன் இருக்கும், அதை கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல 2 கிளாஸ் அரிசி சேர்த்திருக்கேன். இது வந்து 1/2 kg இருக்கும். இப்போ இதில் தண்ணி சேர்த்து ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு மட்டும் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ இன்னொரு பவுலில் 1/2 kg சிக்கன் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை மட்டும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 1/4 கப் தயிர் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு மட்டும் ஊற வச்சா போதும். இப்போ இது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 8 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 6 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது லைட்டாக பொரியிற வரைக்கும் அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் ஒரு கையளவு கொத்தமல்லி, அப்புறமா ஒரு கையளவு புதினா சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை திரும்பவும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு மட்டும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இந்த சிக்கன்லேருந்து தண்ணிலாம் வெளியே வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். நம்ம வந்து 2 கிளாஸ் அரிசி சேர்த்துருக்கனால 3 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். ஆனால் சிக்கன்லேருந்து தண்ணி வெளியே வந்ததுனால 1/4 கப் தண்ணி மட்டும் கம்மி பண்ணிக்கலாம். அப்போ நம்ம வந்து 2.25 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கும் போது கரெக்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு பிரியாணி ரெடி ஆகும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணலாம். இந்த மாதிரி சைடில் இருந்து கலந்து விடுங்க, அப்போ தான் அரிசி உடையாமல் இருக்கும். அவ்வளோதான். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.